ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூட தி செல்ஃபிஷ் லவ் பார்ட் 4. ஓகேங்களா? பார்ட் 3ல எதில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜேகே கேட்குறாங்க, அப்போ நான் பண்ணது எல்லாமே வந்துட்டு செல்ஃபிஷ் நீ சொல்கிறாங்க. ஆமாம், நீ பண்ணது எல்லாமே செல்ஃபிஷ் தான்டா அப்படி சொல்கிறாங்க. அப்போ சரி, அப்போ நான் செல்ஃபிஷ்காக பண்ணினேன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 பேருக்காக பண்ணல, எனக்கு மட்டுக்காக பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம், உனக்காக மட்டும் தான் நீ பண்ணினேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமா உனக்கு? நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. நீ எதுவும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது தானடா நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னை பற்றி என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜேகேவை பார்த்து ஜேகேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீ அவ்வளோ வெறுக்கிறியான்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வெறுக்கிறேன், நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன்டா, நான் ஏமாந்து போயிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்படி சொல்லாதடா, நீ ஏமாந்து போகல, நான் உன்னை லவ் பண்ணி தானடா அவ்வளோ பண்ணேன்னு சொல்கிறாங்க. எது நீ ஏன்னா அதை லவ் பண்ணி பண்ண அப்படி சொல்கிறாங்க. லவ் பண்ணி தானடா பண்ணேன், லவ் பண்ணாமலே உங்கள்கிட்ட தானே பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா. ஜேகேக்கு ரொம்ப அழகாக வருது. ஏன்டா என்னை இவ்வளோ வெறுக்கிற அப்படி சொல்கிறாங்க. நீ தாண்டா அவ்வளோதுக்கும் ரீசனே நீ தாண்டா, நீ மட்டும் தாண்டா இவ்வளோதுக்கும் என்னை பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழகா, இந்த மாதிரி பேசாதடா, நான் உண்மையில அவ்வளோ லவ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ லவ் வச்சிருக்கோம், ஏன்டா அப்படி பண்ணினேன், ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. ஏன்டா அவ்வளோ செல்ஃபிஷாக யோசிச்சா அப்படி சொல்கிறாங்க. நம்ம 2 பேருக்கும் நல்லது ரெண்டாலும் நினச்சி பண்ணினேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை, நீ அப்படி நினைக்கவே இல்லை, நீ அப்படி பண்ணி நினச்சிருந்தா உடனே அது என்கிட்ட வேறு மாதிரி சொல்லியிருக்கணும்னு இந்த மெடிசனை கொடுக்குறல என்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப அழகா. இப்போ ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்படி இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஜிமினுக்கு தான் வந்துட்டு ஒரு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி இந்த கால் வரதை பார்த்துட்டு டக்குன்ட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு ஆன் பண்ணிடுறாரு. ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு ஃபிலிக்ஸ் தான் வருது சொல்லு ஃபிலிக்ஸ் ஏன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அங்கே பாரு, உடனே நீ என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வாயன்னு சொல்கிறாங்க. என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பாருடா, உடனே வாடா அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சுடா, எதுக்கு அப்படி சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா, கொஞ்சம் பயப்படாமல் கொஞ்சம் சீக்கிரம் வாடா அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜிமின் வந்துட்டு ஃபோனை வந்துட்டு கார்க்கே எடுக்க ஜேகே ஜிமின் ஹேண்டு பிடிக்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. பாரு, உங்கள்கிட்ட எனக்கு இப்போ பேசுறதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லை, விடு என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டு கார்க்கேயும் வாங்கிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லுன்றாங்க. அங்கே பாரு, நான் எமர்ஜென்சியாக போகணும் விடையா சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு இப்படி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, இப்படி வந்து கார் ஓட்டிவா சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு வெளில வராங்க. ஜிமின் ஜேகோட ஹேண்டை விட்டுறாரு, கொஞ்சம் தலை எடுத்து விட்டுறாரு. ஜேகே ஜிம்மன் கூடவே போகிறாங்க. போயிட்டு ஜிம்மோட காரை தான் பார்க்குறாரு. அவரு காரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்து அவர் உட்கார ஜிம்முமே காரில் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு இப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்து என்னுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கால் போகவே மாட்டேங்குது. ஃபிலிக்ஸுமே கூப்பிட்றாங்க, நம்ம அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க. டைரெக்டாக இவர் சொல்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து ஜேகே போய் நிறுத்துறாரு. ஜிம்மின் வேகமாக இறங்கி வராரு. வந்துட்டு பார்க்குறா. இங்கே டேரெக்டாக ஒரு ஜேகே என்னோட கேபினுக்கு வரலாம் சொல்லிட்டு தான் வராரு. அவர் கேபினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோரை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஃபிலிக்ஸ் உட்காந்துருக்காரு. பார்த்தா அவர் ஷர்ட் ஒரு பிளட்டாக இருக்குது. பார்க்குறாரு. ஃபிலிக்ஸ் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஃபிலிக்ஸ் டர்ன் பண்ணுறாரு. டர்ன் பண்ணிட்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கிட்டே வராங்க. என்னாச்சுடா, ஏன் இப்படி இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. சாரிடான்றாங்க. சாரியா எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் தான் வந்துட்டு அது வந்துட்டான்றாங்க. என்னாச்சுடா சொல்லு, பயமுறுத்தாதடா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா, அது வந்து சொல்கிறாங்க. அங்கே பாரு, பயமுறுத்தாத சொல்லி தொலைடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி அழுகா. அப்படின்னா ஜேகேவும் நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபிலிக்ஸ் தான் சொல்கிறாரு. இல்லைடா, நம்ம எப்போவுமே வீட்டுக்கு போனால் நம்ம கார் சவுண்டு கேட்டதும் ஏன்னா நம்ம ஜேனா இறங்கி ஓடி வருவாடா சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி அதுக்கே சொல்கிறாங்க. இல்லைடா, இன்றைக்கி நான் காரை போய் நிறுத்ததும் நீ தான் வந்திருக்கேன்னு நினச்சியா, வேகமாக இறங்கி ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கினாலா சொல்கிறாங்க. அப்படி ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பாரு அப்படி சொல்கிறாங்க. சாரிடா அப்படி சொல்லிட்டு வந்து கீழே விழுந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த பிளட்டெல்லாம் சொல்கிறாங்க. அது அப்படி சொல்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. சாரிடா, நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே நீண்டர் பண்ணி அழுறாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு. ஏன்டா உங்களை நம்பி தானே விட்டு அப்படி சொல்கிறாங்க. பாருடா, வேணும்னு பண்ணடா, தெரியாமல் வந்து இந்த மாதிரி இதாகிட்டாடா சொல்கிறாங்க. இப்போ எங்கே அப்படி சொல்கிறாங்க. அப்படியே டர்ன் பண்ணா இங்கே இப்போ ஃபிலிக் என்ன தான் வந்துட்டு நம்ம ஜேனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே ஜேனாவை அந்த ஐசியூவில் அந்த கரண்டி வழியாக பார்க்குறாரு நம்ம ஜிமின் வந்துட்டு. அவருக்கு அவ்வளோ அழகாக வருது. அப்படியே நீல் பண்ணி ரொம்ப அழுறாரு. இங்கே பாரு, இவ்வளோ நாள் நல்லா இருந்தா, இன்றைக்கி அவளுக்கு ஏன் அப்படி ஆகணும் அப்படி சொல்கிறா. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, அதுக்குள்ளே ஏன்டா அவளுக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு.
இப்போது ஜேகே தான் பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸை வந்து பார்த்துட்டு, இப்போ எப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் கல்ல எவ்வளோ டேர்ஸ் இருக்குது. ஜேகே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல், இல்லை இப்போ எப்படி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் அட்மிட் பண்ணணும், அவங்க வந்து இவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு நான் ஜேனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, என்ன தாண்ட கூட இருக்கான், பார்த்துப்பாண்டா வெயிட் பண்ணுறா சொல்லிட்டு ஜிம்மில் வந்து பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப தலையில் அடிச்சுக்கிறாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எனக்காக இருக்கிற ஒரே ஒரு பர்சன் அவள் தான், அவளுக்கு கூட இல்லைன்னா நான் எப்படி தான் அந்த வேர்ல்டில் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. காடுக்கு வந்துட்டு என் மேலே எனக்கு என்ன கோபம், ஏன் அவர் எப்போவுமே என் லைஃப்பில் விளையாடிட்டே இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப அழுகா. ஏன் அழாதடா ஒன்றுடா, அவளுக்கு ஒன்றும் ஆகாதுடா அப்படி சொல்கிறாங்க. நம்ம பிரின்சஸ்டா அவளுக்கு ஒன்றும் ஆகாது சரியா, அழாத அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் தான் வந்து ஹக் பண்ணுறாரு. இதெல்லாம் அவளோட பிளட்டாடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸோட ஷார்ட்டை பார்த்து ஜிமின் கேட்கா. ஃபிலிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாண்டா சொல்கிறாங்க. அவர் அப்படியே வந்து பார்த்துட்டு அழுறாரு. அவர்கிட்ட ஹக் பண்ணி நான் தேம்பி அழுதுட்டு இருக்காரு. எனக்கு அவளுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவளுக்கு எதனா ஆகிட்டே என்னால் தாங்கிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பார்க்குறாரு. மார்னிங் நேற்று தான் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா, இன்னைக்கு அதுக்குள்ளே இப்படி என் பொண்ணுக்கு இப்படி ஆகணுமா சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப அழுக வருது. அவளை நான் எதுவுமே அவளுக்கு நான் பண்ணதே இல்லை, இன்றைக்கி பாரு இன்றைக்கி எப்படி ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறாளே சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. ஜிமினை பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது என்னதான் தான் வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஜெமீன் அப்படி சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. ஜிமின் அவங்களோட ப்ளட் குரூப் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறா, என்னோட ப்ளட் குரூப்பாக எதுக்குடா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா ஜானாவுக்கு நிறைய ப்ளட் வந்து லாஸ் ஆகிருக்குடா, அவளுக்கு மற்றவங்களோட ப்ளட் குரூப் வந்து சேராதவங்க தெரியல, அவளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்டா, அதுக்கு தான்டா அவங்களோட ப்ளட் குரூப் என்னடா சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு என்னோடய ப்ளட் குரூப் அப்படி சொல்லிட்டு இப்போ அவளுக்கு அது மேட்ச் ஆகுமா, ஆனால் இல்லைடா இப்போ அவளுக்கான ப்ளட் குரூப் தான்டா வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே தான் பார்க்குறாரு. என்ன ப்ளட் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரோட ப்ளட் குரூப்பை சொல்ல வந்துட்டு நீங்கள் என்னோட எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம்மி டர்ன் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த ப்ளட் குரூப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. என் ஜேகே கிட்ட ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் ப்ளட் கொடுக்குறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க ஜிமின் கிட்ட. அவருக்கு நம்ம பொண்ணை விடவும் ஈகோவாக பெருசு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் ஒரு மாதிரி ஹேண்டை வந்து ஒரு மாதிரி எடுத்து தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்ல நம்ம ஜேகே வந்துட்டு ஜிமின் அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. எடுத்து என்னடா பேசுகிறா, எனக்கு தானடா பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஃபிலிக்ஸும் என்ன பார்க்குறாங்க. அவங்க ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட நம்ம ஜேகே வந்துட்டு ஃபிலிக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஜிம்மி அங்கே விட்டுட்டு ஜேகே வந்து வேகம் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு பிளட்டை வந்துட்டு டேரெக்டாக ஜேனாவுக்கு ஜிம்மி நம்மக்கிட்ட தான் டேரெக்டாக பிளட் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே அப்படியே டிஆர்ஐஸோட ஜேனாவை பார்க்குறாங்க. ஏன்டா உனக்கு இப்படி ஆகும், இன்றைக்கி தானே நம்ம பார்த்தேன், அதுக்குள்ளே உனக்கு இப்படி ஆகணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவருக்கு ரொம்ப டேஸ்ட் தாங்கவே முடியல. ஒரு மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் டேஸ்ட் வந்துகிட்டே இருக்கா. அந்த பாலை வந்து ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பிளட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கா. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆகுது. ஜேகேவும் ஃபைனலாக பிளட்டை வந்து கொடுத்து முடிச்சிடுறாங்க. இப்போ வெளில தான் வராங்க. இப்போது ஒரு நர்ஸில் வந்துட்டு சார் இந்தாங்க ப்ளட் கொடுத்துருக்கீங்க, உங்கள் வீக்காக இருப்பீங்க, இந்த ஜூஸை குடிங்கன்னு சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் குடிச்சே ஆகணும், குடிங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. இவரோட ப்ளட்டு எப்படி நம்ம ஜானாவுக்கு பொருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இவங்க பேரண்ட்ஸ் அந்த ஜீன் அவளோட ப்ளட் குரூப்பாக சேர்ந்தவங்க தானே, அதாவது அவளுக்கு ஜீன் ப்ளட்டாக இருந்தால் தானே அக்செப்ட் ஆகும், அது எப்படி அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வேறு இருக்குது. பரவாயில்ல ஜானா சரியான போகுதுன்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு விட்டுறாரு. இப்போது நம்ம இந்த பக்கம் ஹோட்டலில் பார்க்கலாம்டா டே தான் ஜங்க ரூம் போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. டோரி அவரோட ரூம் எம்டியாக இருக்குது, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு நம்மளாம் ரெண்டு தூங்கிட்டோம், இவன் என்ன அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டே இருக்காரு. காணும். இப்போ டேரெக்டாக ஜின்னோட ரூம் தான் வராரு. ஜின்னு ஏங்குன்றாங்க. என்னடான்றாங்க. ஜங்குக்கு உங்கள் ரூமுக்கு வந்தானா சொல்கிறாங்க. இல்லையடா வரல, ஏன் அப்படின்றாங்க. இல்லை ஏன் காணும் சொல்கிறாங்க. காணுமானும் ஆமாம் காணும், நான் தேடி பார்த்தேன் காணுன்றாங்க. இங்கே தானே எங்களை சுற்றிட்டு இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எங்க நான் பார்த்தேனே சொல்கிறாங்க. வா நானும் வரேன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. ஒருத்தராக நைட் டின்னருக்கா யார் பார்க்குறாங்க. எங்கே நினைச்சான்றாங்க. ஜெயிக்காவை காண மாட்டா சொல்கிறாங்க. காணுமா அப்படின்னு நம்பிச்சு ரொம்ப ஷாக் ஆகிடாரு. என்னடா சொல்கிறீங்கன்னு இருக்கு. ஆமாம் என் காணும், நான் பார்த்துட்டே இருக்கேன் காணும் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, மேனேஜர் தெரிஞ்சால் கத்துவாரே சொல்கிறாங்க. தெரியல ஏங்க நான் பார்த்துட்டேன் சொல்கிறாங்க. ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ஃபோன் போயிட்டே இருக்கு. ஜேகே எடுக்கவே இல்லை. இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. எங்கடா போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் தான் வராங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே எங்கள் கூட வந்து ஒரு பர்சனை காணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பர்சன் அங்கேருந்து வராங்க. சார் நீங்கள் ஒரு 6 மெம்பர் தானே வந்து எனக்கு ஆமாம் அதில் ஒரு பர்சன் வந்து கேட்டாங்க, எங்களோட ஓனர் பற்றி கேட்டுருந்தாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் சார் கூட அவங்க வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க வெளில போயிருக்காங்களா அதுக்கு எங்கன்றாங்க. தெரியல சார் காரில் போயிட்டாங்க சொல்ல. ஜவுக்கூர் நம்பிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன
பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. மேனேஜருக்கு தெரிஞ்சு திட்டுவாங்களே, இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு உங்கள் பாஸ் கூட போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல சார்ன்றாங்க. இப்போ ஜங்கு தான் நம்பி என்ன பண்ணுறாரு, ஜேகோ பண்ணுறாங்க. என்னன்றாங்க, டே கார் எடுறா, நம்ம காரை போகலான்னு சொல்கிறாங்க. டே எங்கடா போகிறது, இங்கே போயிருங்க ஜிம், நான் சுகா, நீங்கள் ஏதாவது சமாளிச்சிக்கங்கடா, நாங்கள்லாம் வெளில போயிருக்கோம், 4 பேரும் வெளில போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா சொல்லி சமாளிங்கன்னு சொல்லிட்டு டே வா அப்படி சொல்கிறாங்க. டே நம்ம ஜேகோ 3 பேரும் கார் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குடைய லொக்கேஷனை தான் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னு பாருடா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் ட்ராக் பண்ணி இவங்க வர கரெக்டாக இங்கே ஜங்கு வந்து பிளட்டு கொடுத்து வெளில வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஜிம்மின் அந்த பக்கம் அவர் அவ்வளோ அழுதுட்டு இருக்காரு. கண்ட்ரோலே பண்ணாமல் டேஸ்ட் போயிட்டே இருக்கு அவங்களுக்கு. கரெக்டாக இங்கே நம்ம ப்ளேஸ் வந்து நம்ம ஜங்கு நம்ம நம்பி வந்து நிறுத்துறாரு. என்னடா ஹாஸ்பிட்டலில் காமிக்குது அப்படி சொல்கிறாங்க. தெரியலையே அங்கே யாருக்கு என்னாச்சு, அவன் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் அப்படி சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட சொல்லாமல் தெரியலடா ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 3 பேர் இறங்கி கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க, இங்கே ஜங்குக்கு நேராக இருக்காங்களா சொல்கிறாங்க. இல்லை சார் அப்படி சொல்கிறாங்க. அவங்க மாறி இருக்குது. ஐயோ என்னடா சொல்கிறாங்கன்ட்டு இல்லை தேடி பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவன் எதுவும் இதை யார் கூடயாவது வந்தானா இல்லை தனியாக வந்தானா சரி தெரியல, வாங்க சொல்லிட்டு உள்ளே வராங்க. அங்கே பார்த்தா ஜங்கு தான் வந்துட்டு அந்த செகண்ட் ஃப்ளோர், இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் கிராஸ் பண்ணி செகண்ட் ஃப்ளோர் வரும்போது ஜங்குக்கு அங்கே தான் இருக்காரு. அவர் அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. ஜங்கு அப்படி சொல்லிட்டு தேங்கு கூட இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அவர் வந்து இருந்து பார்க்க இப்போ ஃபிலிக்ஸும் பார்க்குறாரு. ஜிம்மினோட ஸ்டில் அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு டேங்க ஓடி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவங்களுக்கு என்னாச்சு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அக்கா அப்படியே டேவை ஹக் பண்ணி ஜங்குக்கு ரொம்ப அழுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. டேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிடுற. ஜங்குக்கா என்னாச்சுடா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப திரும்பி அழுதுட்டுருக்காரு. என்னாச்சுடா, ஏன் அழுறாங்க சொல்லிட்டு நம்ம ஜேகப் என்ன பண்ணுறாங்க, ஃபிலிக்ஸ் கிட்ட இங்கே பாருங்கள் என்னாச்சு, இவன் ஏன் அழறான்னு சொல்கிறாங்க. தெரியல அப்படி சொல்கிறாங்க. ஏங்க உங்கள் ஷர்ட் ப்ளட்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லைங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு அடிபட்டுச்சா, எந்த பாப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஜியானாக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஷாக் ஆகிடுது, என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆமாங்க கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஜங்கு தான் டைட்டாக ஹக் பண்ணிட்டு இங்கே பாருடா என்னோட பொண்ணுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்கணுன்னு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நேற்று தானே பார்த்தா எவ்வளோ அழகாக பாடினால அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்ல இவ்வளோ புரியல. ஜங்குக்கு நீ என்ன பேசுகிற ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் உனக்கு என்னடா சம்மந்தம், என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு வந்து திரும்பி ஜிம்மின்னு பார்க்க ஜிம்மின் அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ அதை சொல்கிறார், அவள் என்னோட பொண்ணுங்க ஏங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு விளையாடாத அப்படின்றாங்க. என்னடா பேசுகிற நீ அப்படி சொல்கிறாங்க. அவள் என்னோட பொண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ்லாம் பயங்கர ஷாக்கு, என்னடா சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிற நீ அப்படி சொல்கிறாங்க. அவள் என்னோட ஓன் டாட்டர் தான் போதுமா அப்படி சொல்லிட்டு அவர் அவ்வளோ அழறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் கிளம்புங்க, உங்களை தேடுவாங்க, நீங்கள் போங்க அங்கே இருக்காதீங்க சொல்கிறாங்க. இங்கே பாருடா ஒன்று மேனேஜர் தேடுவான்னு சொல்லிட்டு தானே அதை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம், வாடா அப்படி சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு கிளம்பி ஏதாவது ஹோட்டலில் போய் பேசிக்கலாம்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸும் சொல்கிறாரு, ஆமாங்க நீங்கள் எங்கேருந்து போங்க, ஏதாவது உங்களை தேடி யாராவது வந்து பார்த்துட்டு போகிறாங்க, உங்களை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிட போகுதுங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் கம்மி தான், இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல. அப்போ ஜங்கு சொல்கிறாரு, என்னோட பொண்ணு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா, நான் வந்துட்டு என்ன வந்து பார்த்துக்கணும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்பி கொண்டு புரியல. ஜங்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லி இப்போ எந்திரிச்சு ஜங்கு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா எந்திரிக்க மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டார் ஸ்டப்பனா. இப்போ ஜிம்மின் தான் எந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம அப்படியே வந்து உறைஞ்சி போயிருக்காரு. அழுது அவரே ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போது நம்ம என்ன தான் வந்துட்டு ஃபைனலாக வெளில வந்துட்டு பார்க்குறாரு நம்ம ஜிம்மின். அப்படியே வேகமாக எழுச்சி போகிறாரு. ஒன்றும் இல்லைலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டா தயவு செஞ்சு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா அவள் அவுட் ஆஃப் டேஞ்சரோட வெளில வந்துட்டா, சரியா அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவளுக்கு இனிமேல் இந்த இதுவும் இல்லைடா, அவள் வந்து டேஞ்சர் வந்து வெளில வந்துட்டா சொல்கிறாங்க. அவர் அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ்டா அப்படி சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, உனக்கு மட்டும் பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவள் எங்களோட பிரின்சஸ், நாங்கள் அவளை பார்த்துக்க மாட்டோம்மா, தெரியாமல் நடந்துருச்சு சரியா, பிளட்டு கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு அதிகமாக சொல்லிட்டு. இப்போ என்ன தான் ஜங்கு பார்க்குறாரா, ரொம்ப தேங்க்ஸாக சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு என்ன பண்ணுறா, என்னோட ஹேண்டை பிடிச்சி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்கிறாங்க. என்னோட பொண்ணு சேவ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு, ஆமாம் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் புரியல. அப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு ஜங்குக்கு டர்ன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பொண்ணு சேவ் பண்ணதுக்கு சொல்லிட்டு ஜங்கு பார்த்து சொல்லலாம். அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவருக்கு நம்ம ஜிம்மினை வந்துட்டு ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணா. ஜிம்மின் அவ்வளோ அழறாரு, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு, எதுவுமே சொல்லலை. அப்போ இவங்களும் பார்க்குறாங்க என்னடா நடக்குது அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போது ஜிம்முனா கொஞ்சம் தள்ளி வந்துட்டு நீ ஹோட்டலுக்கு போ அப்படி சொல்கிறாங்க, கிளம்பு அப்படி சொல்கிறாங்க, இங்கேருந்து எதனா பிரச்சனை வரப்போகுது போ அப்படி சொல்கிறேன். நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழுகுறாங்க. நான் இருக்கேன்டா, அவன் என் பொண்ணு இல்லையா அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாரு, ஜிம்மின் என்ன நடக்குது ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. அங்கே வந்து இவ்வளோ கூட்டம் வேண்டாம், கிளம்புங்க ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைல்ல அவளுக்கு சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நான் பார்க்கணுமான்றாங்க. இல்லைடா கொஞ்சம் டைம் ஆகட்டும், இப்போ போக வேணாம், வயசு ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் தான் போயிட்டு அப்போ நம்ம என்ன சொல்கிறாரு, இங்கே பாருடா என்னோட ஷர்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா அங்கே இருக்குது, நீ போய்ட்டு இந்த ஷர்ட் ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. என்னடா இருக்கட்டும்ட்டாங்க, இல்லை போ அப்படி சொல்கிறாங்க. என்னோட கேபினில் போய்ட்டு ஒரு ஷர்ட் இருக்குது, அது போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸும் போயிடுறாரு. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு என்னோட ஜிம்மினை கூட்டிகிட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அவர் ஜியானோட அப்பாவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்க ஜங்கு அவ்வளோ அழுதுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு அதே பிளேஸ்லேயே வந்துட்டு. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அதுக்கு? ஆமாம் அவன் தான் ஜியானோட அப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஏன்டா அப்படி சொல்கிறாங்க? எதுவுமே சொல்லாமா ஜிம்மின் ரொம்ப லைட்டாக ஹக் பண்ணி எழுதுறாங்க. ஒன்றும் இல்லைடா அவளுக்கு ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. அவள் கொஞ்ச நேரம் ஐஸ் ஓப்பன் பண்ணுவோம் என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்னதான் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு வந்து பார்க்குறாங்க. சொல்லுங்கள் டாக்டர்ன்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க, இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு கிளம்பி போங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்துட்டு கால் பண்ணுறேன், எதுவும் இல்லை சரியா, அவன் நல்லா ஆகிடுவேன். நாங்கள் இருக்கோம்ல எங்களோட பொண்ணு எங்களோட ஃபேமிலியில் சேர்ந்தவங்க சரிங்களா, எங்களோட டாக்டருங்களா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. எங்களோட ஜிம்மியோட பொண்ணு எங்களோட பிரின்சஸ் நாங்கள் பார்த்துப்போம், எதுவும் வந்தாலும் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஜங்கு திரும்பி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே அழுதுட்டு அதே சேர்லேயே உட்காந்துருக்காங்க. இவர் கரெக்டாக போய்ட்டு ஜிம்முக்கு முன்னாடி நீட் டவுன் பண்ணுறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க. இவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மோட ஹேண்டை போயிட்டு பார்க்குறாங்க. எடுத்து மன்னிக்கவே மாட்டேடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஜேக்கி மேலே அவ்வளோ லவ் இருக்கும், சேம் டைம் அவ்வளோ கோபமும் இருக்குது. இப்போ பாரு ஜங்குக்கு நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ணுற நிலமையிலே இல்லைடா, எனக்கு என்னோட பொண்ணு தான் வேணும் சரியா, அவ்வளோ நல்லா ஆகிட்டா போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், உனக்கு நான் எப்போவுமே வந்துட்டு தேங்க்ஸ் தான் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு நீ தான் கொடுத்த, ஏன்னா உன்னால தான் எனக்குன்னு ஒரு இந்த உலகத்தில் ஒரு பர்சன் என்னோடய பிளட் ரிலேஷனில் ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சா, எனக்கு யாருமே இல்லாதப்போ இருந்தப்போ ஒரு ஜேகே கொடுமை பொருள் என்னடா சொல்கிறேன், உங்களுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய பொண்ணை சேவ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஜிம்மின் என்கிட்ட எதுவும் வந்தாலும் சண்டை போடு, என்னென்னாலும் பண்ணு சரியா, ஆனால் சொல்லுடா வந்துட்டு ஜேகே என்னை போக சொல்லாது சரியா, நான் இருக்கேன் ப்ளீஸ் எனக்காக சொல்லிட்டு ரொம்ப ஆல்ரெடி கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஜேகே அப்படியே ஜிம்மினோட ஹேண்டை போய் பிடிச்சிட்டு ரொம்ப பயங்கரமாக அழுறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் இருக்குது. இப்போ நம்ம ஜெயப் தான் வந்து என்ன டாக்டர் பாருங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார்ன்றாங்க. என்னாச்சு இவங்களுக்கு எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்த பொண்ணு இந்த பாப்பா இருக்கிற ஜியானா இவங்க வந்துட்டு யாருன்னு சொல்கிறாங்க. இவங்களோட பொண்ணு தான் அப்படி சொல்கிறாங்க. எங்கள் ஜெமீனோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட பிரின்சஸ் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுங்க, ஆனால் அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பான்னு சொல்கிறாங்க. அவர் ஜங்குவை பார்த்து தான் பார்க்குறாரு. இவர் தான் சொல்கிறாரு அவர் தான் அவரோட அப்பா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு, உங்களோட பேண்ட் மெம்பர் தானே அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. அப்போ எங்கள் பேண்ட் மெம்பர் தாங்க, ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அதனால தான் கேட்குறோன்றாங்க. எனக்கும் எதுவும் தெரியாது, அவங்க ஜஸ்ட் இப்போ தான் சொல்கிறாரு நான் தான் அவரோட அப்பா அப்படி சொல்கிறாரு. அவர் தான் ப்ளட்டும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளட்டு கொடுத்தாரா சொல்கிறாங்க. ஆமாம் அவர் தான் ப்ளட்டு கொடுத்தாரு போதுமா அப்படி சொல்லிட்டு அவர் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, எதனா ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை எதுவும் வர வேண்டாம், நீங்கள் இங்கேருந்து போங்க, உங்களை யாரா பார்க்க நாங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு மாஸ்க் எதுவும் வேர் பண்ணாமல் அப்படியே வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எமர்ஜென்சியாக வந்தோமோ அதனால தான் சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு கிளம்புங்கன்றாங்க. இப்போ நஞ்சு தான் சொல்கிறாரு நீங்கள்லாம் கிளம்புங்க நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இருக்கேன்றாங்க. டே சொல்கிறாரு நான் இருப்பேன் ஜங்கு கூடன்றாங்க. இல்லை புரிஞ்சுக்கிட்டேன் ஏங்க நீ போக சொல்கிறாங்க. இல்லை ஏங்க நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு டே இங்கே இருக்கா நம்ம நஞ்சு இருக்கா. அப்போ ஜேகப் சொல்கிறாரு இப்போ நான் மட்டும் போய் அங்கே என்ன பண்ண போகிறேன், நீங்களாம் அங்கே அப்படி இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. இப்போ நான் அவர் அங்கே போயிட்டு அவங்க என்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ஜனுக்கு தான் அவங்க மேனேஜர் தான் கால் பண்ணுறாங்க. பார்த்தா மேனேஜர் அப்படி சொல்லிட்டு வருது. இப்போ நம்ஜன் தான் பார்க்குறாங்க. என்னடா மேனேஜர் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு ஹலோ சார்ன்றாங்க. நம்ஜன் எங்கே இருக்கீங்க எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. சார் அது வந்துட்டு இங்கே ஒரு பிளேஸ்க்கு சார் ஜஸ்ட் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஷாப்பிங் எந்த நேரத்துலையா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் வெளில வந்தோமா, ட்ரெஸ்ஸே கம்மியாக இருக்குது, அதான் ஜஸ்ட்டு நம்ம கேஷுவல் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லிட்டு வாங்க வந்தோம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு போயிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தனியாக போயிருக்கீங்கன்றாங்க. யாரையும் கூட்டிகிட்டு போடுவேன் சொல்கிறாங்க. ஸ்டாஃப் பண்ணுறாங்க. இல்லை இங்கே பக்கத்தில் தான் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்துடுறோம் அப்படி சொல்கிறாங்க. எப்போ வருவீங்கன்றாங்க. சீக்கிரம் வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சீக்கிரம் வந்துடுங்க, எதனா எமர்ஜென்சிலாம் கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு
கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ஜன் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜேகே கிட்ட வராங்க. ஜேகே இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியல, நீ எதனா சொன்னால் தான் ஜேகே எனக்கு புரியுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி கோவமாக அவங்க இப்போ உள்ளே இருக்கிறது என்னோடய பொண்ணு, ஓகேவா, இங்கே இருக்கான்னா இவன் தான் என்னோடய லைஃபாக நான் நினச்ச ஒரு பர்சன், போதுமா, வேறு எதுன்ட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இவங்களாம் ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே அழுதுட்டு அதே ஒரு இதுலேயே உட்காந்துருக்காரு. எதுவுமே வந்து கவனிக்காமல் அவர் பட்டுக்கு இருக்காரு. அப்போ ஜிம்மின் கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம்மின் டிவி பார்க்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் ஜங்குக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் வந்து பார்த்துட்டு இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜெயக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, தயவு செஞ்சு எங்கிட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்ல இப்போது ஃபிலிக்ஸ் மேட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வராரு. வந்துட்டு கேட்கிட்ட சொல்கிறாருங்க, பாருங்கள் நீங்கள் இங்கே இருக்கிறதுலாம் சேஃப் இல்லைங்க, நீங்கள் கிளம்பி போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிருப்போம் வேறு வழி இல்லாமல் தனியாக விட்டு போக முடியாது சொல்லிட்டு ஜேகோப் நீங்கள் இரு அப்படி சொல்லிட்டு டேவா அப்படி சொல்லிட்டு டேவை கூப்பிட்டு நம்பிட்டு வந்துடுறாரு. நீங்கள் 2 பேரும் இருங்க, எதாவது சமாளிச்சிக்கலாம் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜேகோப் தான் இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஃபிலிக்ஸ்கிட்ட கேட்குறாரு. இங்கே பாருங்களேன் சொல்கிறாங்க. சொல்லுங்கன்றாங்க. எப்படிங்க இவங்க 2 பேருக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி சார் தெரியும், எனக்கே தெரியாது சொல்கிறாங்க. அப்போ இந்த பர்சன் உங்களுக்குன்றாங்க. அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எங்கள் ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி அவர் பேண்ட் மெம்பர் அதை தாண்டி அவர் பர்சன் உங்களுக்கு தெரியாதுல்ல சொல்கிறாங்க. தெரியாதுன்றாங்க. அதே மாதிரி தான் எங்களால் ஃபேமிலி தான், ஆனால் எங்கள் ஃபேமிலி போய் என்ன நடந்திருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. சரி வெயிட் பண்ணி கேட்கலான்ட்டு அவர் போய்ட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ தான் நம்ம ஃபிலிக் என்ன பண்ணுறாங்க போய் செக் பண்ணுறாரு. நம்ம ஜியானா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டா. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜியானா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜியானா ரொம்ப தேவையாக சொல்கிறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. இதை வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு என்ன வந்து கூப்பிடா அப்படி ஜிம்மின் அப்போ அவருக்கு ஒரு மாதிரி இப்போ தான் வந்துட்டு உயிரே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறாங்க உள்ள வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஜிம்மின் வேகமாக போயிட்டு பார்க்கா நம்ம ஜியானா தான் அம்மா அப்படி சொல்லிட்டு ஹேண்டை பிடிக்கா. அவர் அப்படி நம்ம ஜானோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் நான் பயமுறுத்திட்டேன், ஏன் அப்படி பண்ணுனேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அம்மா பார்த்து வரணும் சொல்லுவேன்ல சொல்கிறாங்க. சாரி மம்மா ரொம்ப பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பெயினாக இருக்காடா அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப பெயினாக இருக்குது மம்மா அப்படி சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படி சொல்கிறாங்க. சீக்கிரம் சரியாயிடும். என் ஊருக்கான அவன் மெடிசன்லாம் கொடுத்தானா சரியாயிடும் என்ன அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் ரொம்ப அழுதுறத பார்த்துட்டு அம்மா நீங்கள் ரொம்ப அழுதுட்டீங்களா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போது ஃபிலிக்ஸ் தான் வந்துட்டு பார்க்குற டர்ன் பண்ணுறாரு. ஜேகே பின்னாடி தான் நின்றுருக்காரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே எப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கா. இப்போ ஃபிலிக்ஸ் ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி ஃபிலிக்ஸ் ஒரு பக்கமாக இருக்கா. இப்போ ஜேகே தான் ஜியானா பார்க்குறாங்க. ஜியானா ஜங்கு பார்த்த போது ஸ்மைல் பண்ணுறா. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு அவர் தான் உன்னை சர்வ் பண்ணார், உனக்கு பிளட் அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. டேடான்னு மட்டும் சொல்லாமல் என்ன சொல்கிறேன் என்னவோ அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அவர் தான் உனக்கு அங்கிள் இருக்காங்க, அவர் தான் பிளட் கொடுத்தாங்க, தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜானா வந்துட்டு தேங்க்ஸ் அப்படி சொல்லலாம். தேங்க்ஸ் அங்கிள் அப்படி சொல்லலாம். நம்ம ஜம்ப் போயிட்டு ஜானோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே அழகாரு. தேம்பி ஒரு மாதிரி அழகாரு. சாரிடா அப்படி சொல்கிறாங்க. என்னால் தான் எல்லாம் வந்துருச்சு சாரிடா அப்படி சொல்லிட்டு ஒரு ரொம்ப அழுறாங்க. அப்படி மன்னிச்சிட்டே தெரியாமல் அப்பாவுக்கு தெரியல நீ இருக்கிறது எனக்கு தெரியலடா சாரின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம்மனுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவருக்கு ஒரு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி அழகும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்ருக்காரு. தள்ளியே வந்துடுறாரு. ஜியானா தான் வந்துட்டு அங்கிள் எதுக்காக அங்கிள் அழறீங்க அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜங்கு தான் திரும்ப ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு அழுதுட்டு தான் இருக்காரு. அப்போ ஜிம்மின்கிட்ட கேட்குறாரு நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம என்ன தான் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், என்னன்னாலும் இப்போ பண்ணிட்டு போங்க, ஆனால் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு அங்கிள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன் சரியா, நீ எப்படினாலும் எடுத்துக்கோ சரியா, என் மேலே கோவப்பட்ட கூட பரவாயில்ல சொல்கிறேன் கேட்டுக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ ஜேனாவும் அங்கிள் என்ன சொல்ல போகிறீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்கா. அப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு நான் உன்னோட அங்கிள் இல்லைம்மா நான் தான் உன்னோட டாடா அப்படின்றாங்க. ஜேனாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அங்கிள் நீங்கள் விளையாடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. நேற்று நான் உங்ககிட்ட சொன்னால எனக்கு டாடாவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இப்போ இப்படி சொல்கிறீங்கன்றாங்க. எனக்கு டாடா இல்லை, என்னோடய அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு டாடாலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே டர்ன் பண்ணி ஜிம்மில் பார்க்க உன்னோட அம்மா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, டாடா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கானா அதனால் சொல்கிறாங்க. அப்போ ஜேனாக்கு அழுகே வருது. நீங்கள் உண்மை என்னோட டாடாவா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் உண்மையிலேயே உன்னோட டாடா தான், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் சரியா, நீ என்னோட டாடான்னு கூப்பிடணும்லாம் இல்லை, நான் உன்னோட டாடா அவ்வளோதான்
சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அதுகிட்டே சொல்கிறாங்க, சாரி என்ன அப்படி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அந்த ஹேண்ட் வந்து பிடிக்கா. அப்போ ஜேனா வந்துட்டு என்ன பண்ணுறா, ஜங்கோட ஹேண்ட் வந்து தட்டி விட்டுறாங்க. அப்போ ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, இவங்களை என்னுக்கு ஃபிலிக்ஸுக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜேனா என்ன பண்ணுற சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை டச் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அங்கிள்னு கூட கூப்பிட மாட்டேன்றா, நீங்கள் என்னை டச் பண்ணாதீங்க, நீங்கள் இவ்வளோ நாளுமே வந்துட்டு என்னை பார்த்ததே இல்லை, என்னோட அம்மாவையும் சரி என்னையும் சரி நீங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் வராதீங்க சரி பக்கத்தில் வராதீங்க பூங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அப்போ அவளே வந்துட்டு அவளை நெக்கில் வந்துட்டு ஹேண்டை வைக்கிறா, வச்சுட்டு அந்த செயின் இருக்குல்ல அதை வந்துட்டு அவளை கழட்டி, இருந்தாங்க இது எனக்கு வேண்டாம், நீங்கள் கொடுத்தது எனக்கு வேண்டாம், நீங்கள் போயிடுங்க இங்கேருந்து, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, எனக்கு டாடாலாம் இல்லை, எனக்கு மம்மா மட்டும்தான் அப்படி சொல்கிறா. இப்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெயாவை பார்க்குறாரு, அவர் வந்துட்டு நான் வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜானா அப்படி பண்ணாதான்னு சொல்கிறாங்க. அப்போது யாரை சொல்கிறா, இன்னும் உனக்கு தெரியாதுல்ல, என்னோட அம்மா நானும் தனியாக தானே இருக்கோம், நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஆகுறோம், என்னோட அம்மா எவ்வளோ ஹார்ட்டாக இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ அழுதுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியும், என்னோட அம்மா நிறைய அழுதுருக்காங்க, உங்களுக்கு தெரியாது, நிறைய என்னோட அம்மா அழுத நான் பார்த்துருக்கேன்றாங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கே தெரியாமல் என்னோட அம்மா நிறைய ஹார்ட் ஆகிருக்காங்க, என்னோட அம்மா என்னோட ஸ்கூல் ஜாயின் பண்ண வரும்போது கூட இவங்க கேட்டாங்க டாடா இல்லையான்னு கேட்கும்போது என்னோட அம்மா கல்ல டிஎஸ் நான் பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எல்லாருக்கும் டாடா இருந்தாங்கன்னு எனக்கு இல்லை, இவங்ககிட்ட கூட நான் சொன்னேன் எனக்கு டாடா இல்லைன்னு சொல்லிட்டு, அப்படி அப்போ கூட அவங்க சொல்லலை, இப்போ தான் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, எனக்கு டாடான்னு யாரும் வேண்டாம், எனக்கு மம்மா போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு அந்த செயினை வந்துட்டு ஜங்கும் அதில் கொடுக்கா. இப்போ ஜிமினிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஜிமினி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு டர்ன் பண்ணி ஜிமினிக்கிட்ட இப்போ கூட நீ அவகிட்ட சொல்ல மாட்டியாடா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினி எதுவுமே சொல்லலை, ஜங்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஜெயகோ போல இது பார்த்துட்டு இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியல. இப்போ ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அவர் கூட எடுத்துகிட்டு போயிடுறாரு, வெளில வந்துடுறாரு. இப்போ என்ன பார்க்குறாரு, ஜேனா ஏன் ஜேனா அப்படி பேசுகிற நீ எப்படி சொல்கிறாங்க, என்னமோ உனக்கு தெரியாது, என்னமோ என்னோட அம்மாவும் நானும் நிறைய ஹார்ட் ஆகிருக்கோம், எனக்கு தெரியும், அந்த ஸ்கூலில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க உனக்கு டாடா இல்லையா ஜேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நான் என்னோட அம்மா கிட்ட ஒன் டே கூட சொன்னதே இல்லை, ஏன்னா என்னோட அம்மா நிறைய ஹார்ட் ஆகிருக்காங்க, அதனால தான் நான் என்னோட அம்மா ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை சரியா, அதனால் நீ இதை பற்றி சொல்லாத அப்படி சொல்லிட்டு ஜேனா அம்மா அப்படி சொல்லிட்டு ஹேண்டை நீட்டா, நம்ம ஜிமின் வந்து பக்கத்தில் போக, நம்ம 2 பேர் போதுமம்மா, நீங்கள் நான் போதும் சொல்லிட்டு அப்படி ஜங்கு ஜிமினை வந்துட்டு ஹக் பண்ண. ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக வருது, ரொம்ப டேஸ்ட் வருது. அப்போ கேட்குறாங்க ஏன்டா அப்படி பேசுகிற அவர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வேண்டாமம்மா, அவங்க அங்கே அப்படியே இருக்கட்டும், அவங்க எனக்கு யாருன்னு கூட வேண்டாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதுமம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின் ஜெயோ வேகமாக காரில் கூட்டிகிட்டு எங்கள் ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு வராங்க, வந்து பயங்கரமாக வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஜங்கு ஒரு வார்த்தை கூட பேசல. ஜேனா நீங்கள் என்னோட டாடா இல்லை, என்கிட்ட எனக்கு வேணான்னு சொன்னதான் அவருக்கு மைண்ட் வந்து போயிட்டே இருக்கா. வந்துட்டு அவங்க வந்து ரூமுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வந்து எங்கடா போனேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையா சொல்லிட்டு ஜின்னு கேட்க, ஜங்குக்கு அப்படி நேரில் பண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு, அவருக்கு அந்த டேஸ்ட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ வந்துட்டு அங்கே பாரு ஜங்குக்கு எதெல்லாம் சொன்னால் தானே எனக்கு தெரியும், அந்த பொண்ணு எப்போ அவங்க பொண்ணாக இருக்க முடியும், உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மதம் சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜங்குதா வந்து பார்க்குறாங்க, ஏங்க அது உங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு சொல்கிறா அப்படி சொல்கிறாங்க. இந்த ஏங்க அப்படி சொல்கிறாங்க, நீ தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுடா அப்படி சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஜங்குதா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் அப்போது ஸ்கூல் படிச்சிருந்தேன் ஹயாங்கிறாங்க, ஸ்கூல் படிச்சிருந்தியான்றக்கும் ஆமாம் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன், நானும் சரி ஜிமினும் சரின்றாங்க. ஜிமின் இந்த ஹோட்டலோட ஓனர்ன்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன் சொல்கிறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். நம்ம ஒரு கிளாஸ் தானே காமிக்கிறாங்க, ரொம்ப க்யூட்டாக ஒரு பையன் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. இவர் அந்த பர்சனை பார்க்க, அந்த பர்சன் இவர் பார்த்துட்டு அப்படி டர்ன் பண்ணிக்கிறாங்க, பாரு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அகைன் இவங்க பார்க்க, இந்த பர்சனை அங்கே பார்க்க, பக்கத்தில் ஒரு பையன் இந்த ஜீஹோன், இங்கே நம்ம ஜங்கு, இப்போ இவங்க இந்த மாதிரி பார்த்துக்கிறது ஜிமின் ஜங்கு தான். பக்கத்தில் ஜீஹோன் ஒரு பையன் இருக்காங்க, இங்கே பாரு ஜங்குன்றாங்க. என்னடான்றாங்க, என்ன அவனை ஜிமின் பார்க்குறான், நீ அவனை பார்க்குற, என்ன நடக்குது உங்களுக்குள்ள சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுடா அப்படி சொல்கிறாங்க. சொல்லுடான்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரைட்டாக ஷையாட டர்ன் பண்ணிக்க. அந்த பக்கம் ஜிமின் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஜிமின் சொல்கிறாங்க, அச்சோ என்னடா ஜான் அப்படின்றாங்க. அங்கே பாரு போய் சொல்லாத, என்ன அப்படி வந்து பார்த்துட்டே இருக்கான் உன்னை ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. அச்சோ ஒன்றும் இல்லைடா கம்முடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லையே ஏதோ உங்களுக்குள்ளே இருக்கே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாகிறாரு. போய் சொல்லாதடான்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு.
சரிடா எத்தனை நாளைக்கு தான் மறைக்கிறீங்க நானும் பார்க்குறேன் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க படிக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் தான். ரொம்ப வந்துட்டு இப்படி தான் போயிட்டே இருக்கும். டெய்லி ஜிமின் ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு ஜிமினை பார்க்க ஒரு மாதிரி இப்படியே வந்து ஹாப்பியாக எப்போதுமே வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்துட்டு இப்போ பேசிக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் இப்படி பார்த்துக்கிறது மட்டும்தான். ஜிமின் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டுருப்பாரு. டான்ஸ் தான் வந்து ஸ்கூலில் வந்துட்டு டான்ஸ் வந்து அவரோட கோர்ஸ் வந்து டான்ஸ் தான். இங்கே ஜங்கோடது வந்துட்டு மியூசிக் சிங்கிங் தான். அவர் வந்து சிங்கிங் தான் பண்ணுவார். இங்கே 2 பேருமே தனித்தனி கிளாஸில் இருப்பாங்க. ஜிமின் என்ன பண்ணுவார்னா அப்பப்போ வந்துட்டு மியூசிக் கிளாஸ் பக்கம் வருவார். வந்து நின்றுட்டுருப்பார். இதை பார்க்குற ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்கரேஜாக இருக்கும். அவர் பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா பாடுவார். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவர் ஒரு மாதிரி வந்துட்டு எப்படின்னா ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் அவர் வந்து நிற்கிறப்பெல்லாம். ஆனால் ஜங்குக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் பக்கம் போகவே மாட்டார். அவருக்கு வந்து ஏன்னா டான்ஸ் கிளாஸ் பக்கம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அங்கே வந்துட்டு மியூசிக் பார்க்க பசங்களாம் வந்தாங்கன்னா விடக்கூட மாட்டாங்க. இங்கே மியூசிக் கிளாஸ் பார்க்கலாம் யாருனாலும் வரலாம் அப்படி தான் இருக்கும். ஜிமின் என்ன பண்ணுவார், அவர் கிளாஸ்க்கு எப்போ லேட்டாக தான் போவார். அங்கே திட்டிகிட்டே இருப்பாங்க ஜிமின் டைரி, எதுக்கு தான் நீ லேட்டாக வர, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் இங்கே ஜிமின் வந்து ஜங்கு வந்து பாடுறத பார்த்துட்டே தான் இருப்பார். பார்த்துட்டு தான் வந்துட்டு அங்கே வந்து அதுக்கப்புறம் அவர் கிளாஸ்க்கே போவார். அங்கே வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு சீனியர் இருக்காங்க. அவங்க திட்டுறாங்க, ஏய் ஜிமின் சொல்கிறாங்க ஏங்கன்றாங்க, ஏன்டா அப்படி இருக்கிற எப்போ பார்த்தாலும் அங்கே மியூசிக் கிளாஸ் போய் எதுக்கு தான் என்ன தான் பண்ண போகிற நீ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் ஏங்க, ஆனால் எனக்கு அவ்வளோ நல்லா வராது. ஆனால் அங்கே பாடுறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பாடுவாங்களா அதான் எங்க பார்க்குறேன்றாங்க. ஓ அதுதானேன்றாங்க, அதுதான் சொல்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப அழகாக பாடுறான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசில் நினச்சிட்டே போகிறாரு. இப்படி டேஸ் போக நம்ம ஒன் டே நம்ம ஜங்கு வந்துட்டு ஏய் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்த்துட்டு ஏய் என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க இருக்கிறது வந்துட்டு ஸ்கூலோட ப்ளே கிரவுண்டில் தான் இருக்காங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என்ன முன்னுள்ளியே சொல்கிறாங்க. ஏன்னா 2 டேஸாக என்னை பார்க்கவே மாட்டேன்ற என்னாச்சு சொல்கிறாங்க. நான் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. போய் சொல்லாதடா, என்னை பார்த்துட்டு இந்த என்ன சடனாக பார்க்க மாட்டேன்றா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கிறனால தான் பார்க்கலையா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. போய் சொல்லாத சொல்கிறாங்க. இல்லை உன்னை பார்த்தா உனக்கு பிடிக்கிறியோன்னு தோணுச்சுன்றாங்க. ஏன் எனக்கு பிடிக்காம தான் உன்னை பார்க்குறேன் நான் சொல்கிறாங்க. நான் உன்னை பார்க்கவே இல்லையா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் எனக்கு எனக்கு மட்டும் தான் உனக்கு பிடிக்குமா, உனக்கு எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி என்னாச்சு, ஏன் 2 நாள் என்னை பார்க்கவே மாட்டேன்றாங்க. இல்லை என்னோடய டான்ஸ் கிளாஸில் ரொம்ப திட்டுறாங்கன்றாங்க. திட்டுறாங்களா ஏன் அப்படின்றாங்க. இல்லை மியூசிக் கிளாஸ் பக்கமே போயிட்டுருக்கேன், நீ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு லேட்டாக வர, மற்ற பசங்க எல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க, நீ மட்டும் தான் அப்படி லேட்டாக வரேன்னு சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டினாங்களா அதனால தான் வரலையான்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. நீ வராதனால எனக்கு 2 நாளாக சரியாக பாடவே வரல தெரியுமான்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் நீ வந்து நின்றுட்டே இருப்பியா, உன்னை பார்க்கும்போது நல்லா பாடணும்னு தோணும். உனக்கு மியூசிக்கில் ரொம்ப பிடிக்குமா, சரி உனக்காகவே இன்னும் நல்லா பாடணும் அப்படின்னு தோணும். அப்புறம் பார்த்தா நீ 2 நாளாக வரவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரிச்சு. 2 கிளாஸில் கூட திட்டினாங்க, என்னாச்சு 2 நாளாக ஏன் வந்து சரியாக பாட மாட்டேன்ற அப்படின்னு திட்டினாங்கன்றாங்க. நம்ம இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுதா. அப்படியா சொல்கிறாங்க. நீ தான் நல்லா பாடுவேன்னு சொல்கிறாங்க. அதான் நீ தான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன்றியா சொல்கிறாங்க. சரி சாரி அப்படி சொல்கிறாங்க. அப்போ உன்னை டான்ஸ் கிளாஸ் அப்படி போக சொல்கிறாங்க. நல்லா தான் போடுறாங்க. உனக்கே டான்ஸ் பிடிச்சிருக்குன்றாங்க. உனக்கே மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு மியூசிக் வந்துட்டு எனக்கு பாடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்றாங்க. நான் டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ அதுதான் உனக்கு ட்ரீமான்றாங்க. சேம் அதுதான் எனக்கு அதுதான் ட்ரீமு. எனக்கு ஒரு நல்ல பெரிய ப்ரொஃபஷனல் டான்ஸராக வரணும், அது ஒரு மாடர்ன் டான்ஸராக ஆகணும் தான் என்னோடய ட்ரீம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்கு வந்து சொல்கிறாங்க, எனக்கு சிங்கர் ஆகணும் தான் என்னோடய ட்ரீம். சரியாக நான் சிங்கிங் பண்ணுறதா எல்லோரும் கேட்கணும், இந்த வேர்ல்டே கேட்கணும்னு எனக்கு ஆசைன்றாங்க. அது தப்பு இல்லை, கண்டிப்பாக நீ அந்த மாதிரி இப்போ சிங்கிங் பண்ணுவேன், வேர்ல்டே நீ சிங் பண்ணுற கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சரி இனிமேல் கிட்ட பேச சொல்லலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பார்த்து வந்துட்டு எப்படா பேசணுன்னு இருக்கேன், பேச சொல்ல சொல்கிறாங்க. பேசுவேனே அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட மொபைல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஃபோன் அப்படி கிளாஸ் மட்டும் தான் பார்த்துப்பாங்க. டெய்லி இப்படி தான் பார்த்துட்ருப்பாங்க. லஞ்ச் டைமில் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. இந்த 1 இயர் 11th ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படி தான் போயிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக அப்பப்போ வந்துட்டு தெரியாமல் போயிட்டு மீட் பண்ணுறது. ஜிமினுக்காக நிறைய வாங்கி வந்து ஸ்நாக்ஸ் அது மாதிரி வாங்கி கொடுத்துட்டே இருப்பார், சாக்லேட் அப்படி சொல்லிட்டு. நம்ம சேம் டைம் ஜிமினுமே அதுதான் பண்ணுவார். அவருக்குமே நிறைய வாங்கி கொடுத்துட்டே இருப்பார். 2 பேருமே ஒருத்தவங்களோட ஃபேமிலி பற்றி எதை பற்றியுமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட்டு அவங்களுக்குள்ள மட்டும் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சிட்ருக்காங்க. ஜங்கு வந்துட்டு வீட்டில் தான் படிக்கிறாங்க, வீட்டிலேருந்து வருவாங்க. இப்படி தான் வந்துட்டு போய்கிட்டே இருந்திருக்கோம். இப்போ 12th தான் வந்திருக்காங்க. 12th ரொம்ப சின்சியராக படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டடீஸும் சரி உங்களோட மெயின் கோர்ஸும் சரி 2மே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஸ்டடீஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதிகமாக டைமே வந்து கிடைக்கிறதே இல்லை. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம போனால் ஜங்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மியூசிக் கிளாஸ் பக்கம் போக அங்கே ஜங்கு போய் ஜிமினை பார்த்தா தான் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆவார். அவரும் நல்லா பாடுறாரு. இப்போ வந்துட்டு ஜிமின் அங்கே வரல, ஜங்கு வரல, அப்செட் ஆகிடுவார். இதை பார்க்குற அங்கே திட்டுறாங்க, என்ன நீ நல்லா பாடுற சடனாக இதாகிடுற சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, நான் டான்ஸ் கிளாஸ் லேட்டாக போக அங்கேயே ஒரு திட்டு தான் விடுது. உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு இதே இருக்காதா, வந்துட்டு பஞ்சுவாலிட்டியே இருக்காதா,
நீ ஏன் டைமுக்கு வந்து பாட மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெமின் தான் வந்துட்டு சாரி சார் அப்படி சொல்கிறாங்க. பாரு ஜெமின், நீ நல்லா டான்ஸ் பண்ணுறதா, அதுக்காக நீ எப்போதும் லேட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இங்கே பாரு, கொஞ்ச நாள் மைண்டில் வச்சுக்கோப்பா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் திட்டுறாங்க. இப்போ ஜெமின் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க இந்த மியூசிக் கிளாஸ் பக்கமே வர்றதில்ல. அவர் 1 வீக்காக இந்த மியூசிக் கிளாஸ் பக்கம் வராமல் அவர் டான்ஸ் கிளாஸ் மட்டுமே போகிறாரு. போய்ட்டு டேரெக்டாக ஒரு கிளாஸ் ரூம் தான் வராரு. வந்துட்டுமே இங்கே வந்து ஸ்டடீஸில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாரு. 12th கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணா. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கோவமாக இருக்காரு ஜிமின் மேலே. வந்துட்டு இப்போ லஞ்ச் டைம் தான், ஜங்குக் சாப்பிடவே இல்லை. இவங்க பார்க்குறாங்க, சாப்பிட்ற போனா சாப்பிடுங்க காணும் சொல்லிட்டு ஜேஹூன்னு சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. எங்கடா ஜங்குக்கு சொல்கிறாங்க. தெரியலடான்றாங்க. இப்போ ஜான் சொல்கிறாரு, அவன் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கான். 1 வீக்காக ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கான். கிளாஸில் கூட நீ வந்துட்டு பார்க்குறதே இல்லை அவனை சொல்கிறாங்க. இல்லைடா, இப்போ நம்ம படிக்கணும்லடா, 12th இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, அதுக்காக நீ என்ன 2 பேரும் நல்லா பேசிக்கிறீங்க, சடனாக அந்த மாதிரி பண்ணால் அவனுக்கு ஹர்ட் ஆகாதான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாண்டாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜங்கு தான் தேடுறாங்க. நீங்கள் சாப்பிடுங்கடா நான் வரேன்னு சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ பார்த்தா ஜங்கு தான் வந்துட்டு அவங்க ஸ்கூலோட டெரஸில் தான் உட்காந்துருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமின் போகிறாரு, ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே ஃபேஸ் டர்ன் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு திரும்பி பார்த்துட்டு, இப்போ என்ன எதுக்கு வந்திருக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சுடா, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ எனக்கு தேடி வந்தா, என்னவா உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து, ஏன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன் எனக்கு என்கிட்ட வந்து பேசணும்னு உனக்கு தோன்றல சொல்கிறாங்க. ஏன் என்னை விட்டு அப்படி தள்ளி போகணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி இல்லடான்றாங்க. நீ வந்தால் தான் மியூசிக் எனக்கு நல்லா வரும், நல்லா பாடுவோம், உன்னை பார்த்தா தான் எனக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் தெரியும்டா சொல்கிறாங்க. தெரியும்டா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ வந்து வரவே இல்லைன்றாங்க. இல்லைடா, என்னோட டான்ஸ் கிளாஸில் ரொம்ப திட்டுறாங்கடான்றாங்க. உன்னோட டான்ஸ் கிளாஸை திட்டினா எனக்காக நீ கூட வந்து வரமாட்டியா, எங்களை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எங்களை தான் அந்த பக்கம் விடவே மாட்டேன்றாங்க. நீ வந்து வரலாம்ல சொல்கிறாங்க. இல்லைடா, டான்ஸ் கிளாஸை திட்டினாங்க தானடா வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உனக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அப்படி தான் நீ என்னை லவ் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு ஒரு மாதிரி சொல்ல. இல்லை ஜிமின், இல்லைடா இல்லை ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிமின், உண்மையாகவே இப்போலாம் நீ என் மேலே கொஞ்சம் கூட கேரே இல்லை, நீ எப்படி ரொம்ப தள்ளி தள்ளி போகிற தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டே வருது. ஏன்னா எனக்கு வந்து இப்போலாம் தோணுது, நான் அதிகமாக வந்துட்டு நீ வந்து என்னை லைக் பண்ண மாட்டேங்கிற, ஒரு மாதிரி தள்ளி போகிறேன்னு தான் தோணுதுன்னு சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ வரவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. சாரி ஜேகே அப்படி சொல்கிறாங்க. சாரிடா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே வந்து ஜிமின் பக்கத்தில் வர, ஜேகே என்னடா பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜிமினே வந்துட்டு, இங்கே பாரு சாரி ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஜங்கோட ஹேண்டை பிடிக்கா. ஜங்கு வந்துட்டு ஜிமினா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஏன்டா தள்ளி போகிற, ஒரு மாதிரி இருக்குடா அப்படி சொல்கிறாங்க. சாரி டன்மியூட் பண்ண மாட்டேன் சாரி அப்படி சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீ என்கிட்ட பேசவே மாட்டேன்றியா, அதனால சரி இந்த மாதிரி வந்தால் தான் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்றாங்க. சாரி ஜேகே சாரியே சொல்கிறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. நம்ம 12th இல்லைடா, அதனால தான்டா கொஞ்சம் நல்லா படிக்கணும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஆனால் அதுக்காக நீ தான் நல்லா படிப்பியேடா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. நான் நல்லா படிப்பு தான் இருந்தாலும் அப்படி சொல்கிறாங்க. நீ நல்லா படிக்கிற, நானும் நல்லா படிக்கிறேன், அப்புறம் என்னடா பேசுறது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜேகேவை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். இங்கே அவங்க 2 பேர் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் ஆல்ரெடி சாப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ ஜிமின் தான் போய் ஜேகேக்காக ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே 2 பேருமே ஜிமின் எடுத்துட்டு 2 பேரும் ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ கிளாஸ் ரூம் தான் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போ ஈவினிங் என்ன பண்ணுறாருனா, ஜிமின் ஜேகேக்காக மியூசிக் கிளாஸ்லாம் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக அவரை பார்த்துட்டே சிங் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல ஜேகே, ரொம்ப நல்லா சிங் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஜேகே ஜிமினை பார்க்குறாரு. அதுக்கு ரீசன் நீ வந்து அப்படி சொல்லிட்டு எவரையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அங்கே ஜிமினுக்கு தான் வந்துட்டு ஒருத்தவங்க பர்சன் கேட்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் பயந்துறாரு. ஹேங்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு உன்னை இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ்லேயே அலோவ் பண்ண மாட்டாங்களாம்ன்றாங்க. என்ன ஹேங் சொல்கிறீங்க. ஆமாம், நீ இனிமேல் லேட்டாக வந்து ஒன்று அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அப்போ கூட அவர் வந்துட்டு இல்லை ஜேகே பாடுறான்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி எனக்கு ஆப்ஷன் போட்டாங்க போட்டு சொல்லிட்டு அவர் இங்கே தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜேகே நல்லா ஃபுல்லாக சிங் பண்ணி அந்த கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்போ வெளில வராரு. வந்து கேட்டு நீ போகலடா சொல்கிறாங்க. இல்லைடா, எனக்கு கொஞ்சம் நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன்னா அவளை மறந்துட்டு சரி நாளைக்கு போய்க்கிறேன்றாங்க. சரி ஓகே சொல்கிறேன், நீ நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன்டான்றவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ மோஸ்ட்லி இப்படி தான் ஜிமின் வந்துட்டு அதிகமாக டான்ஸ் கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டே இருப்பார். அது ரீசன் ஜேகே தான். ஜேகேக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக இவர் இப்படி வந்து நிற்கிறதா அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவங்க பயங்கரமாக அவங்க சார் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஏன் ஜிமின் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே அந்த ஜிமின் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஜேகே வந்து நல்லா பாடினா நம்ம அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி நின்றுட்டுருக்காரு.
இப்போ ஒன் டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு பர்சனல் டே ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க டேமின் ஏங்கிறாங்க, ஏன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஏன் அப்படின்னா டேமின் வந்து அங்கே வந்துட்டு ஒரு எப்படின்னா ஒரு சீனியர்லேயே ஒரு டான்ஸராக அங்கே வந்து இருக்காங்க. அப்பப்போ அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஸ்கூலில் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க, இங்கே பாரு உன்னால் தான் ஜிமின் டெய்லியுமே டான்ஸ் கிளாஸ் மிஸ் பண்ணுறான்றாங்க. என்ன ஏங்க சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க எப்போதுமே டான்ஸ் கிளாஸ் மிஸ் பண்ணுறதுக்கு ரீசன் நீ தான். அவங்க சார் வந்து ரொம்ப சொல்கிறாங்க. திட்டுறாங்களா ஜிமினை ஆடுறாங்க? ஆமாம், அப்போ பார்த்தாலும் உன் கிளாஸ் வந்து ஒன்றை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா அப்போ அவன் எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவான்? அவனுக்கும் ட்ரீம் இல்லையா? அவன் வந்து கிளாஸில் அட்டன் பண்ண வேண்டாவா அப்படி சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. ஏன் தெரியாது உனக்கு இந்த மியூசிக் போகிறப்ப தானே அங்கே அவன் டான்ஸ் போவோம். அப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க மாட்டியா? அவன் இங்கே நின்றுட்டு இருந்தால் அவன் ப்ராக்டிஸ் அப்போ போவோம் அப்படின்னு இப்போ யோசிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவனை லவ் பண்ணுறான், நீ அவன் லவ் பண்ணுற சொல்லிட்டு அதுக்காக நீ மட்டும் இருந்தால் நல்லா இருந்தால் போதுமா? அவன் நல்லா இருக்க வேண்டாவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. என்ன ஏன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவனையும் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது அவருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் வந்து நிற்கா. இப்போ சங்கா வந்துட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜெகேன்றாங்க வா அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு எங்கே ஜெகேன்றாங்க வான்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மோட கிளாஸ்க்குள்ளேயே வந்து விட்டுறாரு. டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜெகேன்றாங்க, நான் மியூசிக் பண்ணிப்பேன் சரியா, நான் எதை கற்றுட்டு வரணும் அதை உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பாடி காமிக்கிறேன் சரி, அப்புறமா அப்போ நீ என்னை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லு, இப்போ உனக்கும் வந்து கிளாஸ் இருக்குல்ல அப்படின்றாங்க. என்னாச்சு ஜெகே, உனக்கு எதனா கோவம் எமரன்றாங்க. எம்னா கோவம், எனக்கு மேலே கோவம் இல்லைடா, வா டான்ஸ் நீ டான்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அந்த ஒரு ஒருவன் நினைக்கிறாரு, ஜிம்மி டான்ஸ் பண்ணுறது பார்க்குறாரு, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அப்போ நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நீ ஒன் டே பெரிய டான்ஸராக வருவேன், எனக்கு தெரியும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உன் அளவுக்கு யார் மாடர்ன் டான்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க, எல்லாருமே வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் அது கொரியன் டான்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் வெஸ்டர்ன் டான்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் நீ மட்டும் தான் எல்லா டான்ஸும் நீ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணேன். ஜேகே ரொம்ப ஹாப்பியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் ஜேகேன்றாங்க. ஆன்றாங்க, பாரு உன்னோட கிளாஸ் டைம் ஆச்சு வா அப்படி சொல்லி கூப்பிட. இப்போ ஜெய்குன் தான் அது வந்துட்டு அவருமே ஜெய்குன் வந்து தான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே வந்துட்டு ஜிம்மில் பார்த்து ஓடி போயிடுறாரு. இப்போ டைம்னு சொல்கிறாங்க, பாரு உனக்காக அவனால் கொஞ்சம் நிமிஷம் கூட நிற்க முடியல, ஆனால் நீ போயிட்டு கிளாஸை கட் பண்ணிட்டு அவனுக்காக நின்றுட்டு இருக்கா சொல்லி நம்ம ஜிம்மினுக்கு தான் சொல்ல. அப்போ கூட ஜிம்மின் வந்து கோச்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஜேகேனா பிடிக்கும். இதில் போய் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல ஹேங் சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. இப்போ டேஸஸ் போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு 12th முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் மட்டும்தான் இருக்குது, 3 month மட்டும்தான் இருக்குது. இப்போது நம்ம ஜெகே தான் சொல்கிறாங்க, டெய்லியுமே ஜிம்மி அவன் கிளாஸ்க்கு போயிடுறேன், நான் என் கிளாஸ்க்கு போயிடுறேன், அவன் என் பக்கத்தில் வரவே மாட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு வேறு லீவ் வருது, நான் எனக்கு எங்கே போகிறேன்னே தெரியல சொல்கிறாங்க. அப்பா அம்மாவும் வெளியில் இருக்காங்க, ஃபாரினில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் மட்டும் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் தான் இப்போ அவர் இருக்கார். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபாரின் ட்ரிப் தான் போயிருக்காங்க, அதனால் அவங்க வீட்டில் அவர் தனியாக இருக்கார். இப்போ ஜிம்மினை கூட்டிகிட்டு வருவோமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த 2 days இருக்குது, சாட்டர்டே சண்டே லீவ் தானே, ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜிம்மின் ஹாஸ்டலில் தான் இருக்கான். ஏன்னா ஜிம்மினோட வீடு ஐ திங்க் எங்கே வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜேகே நினைக்கா. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜேகே அப்படி சொல்கிறாங்க, ஜிம்மின் என்னோடய வீட்டுக்கு வரையா அப்படி சொல்கிறாங்க. எதுக்குடா அவனோட வீட்டுக்குன்றாங்க. அது மட்டும் இல்லைடா, இப்போ நம்ம ஸ்கூல் வேறு வந்துட்டு முடிய போதில்ல சீக்கிரமே, அதனால் வந்துட்டு இந்த 3 month இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்டா அப்படி சொல்கிறாங்க. அதனால் என்னடா வீட்டுக்கு வாயேன்டா சொல்கிறாங்க. இன்னும் 3 month இருக்குல்ல சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ வேண்டாம் இன்னொரு டைம் வரேன்னு சொல்கிறாங்க. பாரோட பேரண்ட்ஸு ஃபாரின் போயிருக்காங்க, எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது வாயேன்டா சொல்கிறாங்க. வரணும் வாடா சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்டல் என்ன சொல்கிறதுங்க சொல்லிட்டு வாடா சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிம்மி போய்ட்டு ஹாஸ்டல் போய் லீவ் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெகே வீட்டுக்கு தான் வராங்க. 2 days ஜேகே ஜிம்மினை ரொம்ப நல்லா பார்த்துருப்பாங்க. ஜேகே ஜிம்மினுக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு குக்கெலாம் பண்ணி கொடுக்குறாரு. கேட்குறாங்க, உங்கள் குக்கிங் தெரியுமாடா சொல்கிறாங்க. தெரியும்டா அப்படி சொல்லிட்டு குக்கெலாம் பண்ணி கொடுக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த 2 days ஜேகே நிறைய மியூசிக் பாடி காமிக்கா. ஜிம்மினுக்கு மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பாட இவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஒரு மாதிரி கிளாப் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஜிம்மி நான் ஒன் டே வந்துட்டு ஐடல் ஆகிடுவேன்ல, கண்டிப்பாக நீ ஐடல் ஆகிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன், ஏன்னா ஸ்கூலில் கூட ஆடிஷன் வந்து வைக்க போகிறாங்களாம்மா. இங்கே ஆடிஷனில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஆடிஷனுக்கு வெளில போக வேண்டியதாக இருக்குமா. அங்கே செலக்டட் ஆகிட்டோம்னா நீ வந்துட்டு கண்டிப்பாக போயிடுவேன், அங்கே போய்ட்டு நீ சிங்கிங் பண்ணுறதுக்கு இதாகிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்படி அதுக்கும் ஆமான்றாங்க. அப்போ ஒன்றையும் அப்படி தானே செலெக்ஷன் பண்ணுவாங்க டான்ஸுக்குன்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே தான் ஜிம்மின் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 days அது முடிஞ்சிருக்கும். 2 days ஃபுல்லாக ஜிம்மின் ஜேகே ஒன்றா தந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துருப்பாங்க. இப்போ அகைன் நிறைய ஸ்கூல் வந்துட்டு போயிட்டே இருக்கா. இப்போ அந்த 1 month போயிருக்கு, ஏன்னா 2 month மட்டும்தான் வந்து ஸ்கூலே இருக்குது. இப்போ இவங்களுக்கு இருக்கிறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு நான் மியூசிக் ஆடிஷனுக்காக தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கே மியூசிக் கிளாஸில் இங்கே ஆடிஷன் போகுது, அங்கே டான்ஸ் கிளாஸுக்கு டான்ஸ் ஆடிஷன் போகுது. அங்கே ஜிம்மினுமே செலக்டட் ஆகிருக்காரு, இங்கே ஜேகேமே செலக்டட் ஆகிருக்காரு. ஸ்கூலில் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கிறதுல இதுக்கப்புறம் இவங்க போய்ட்டு ஒரு கம்பெனியில் ஆடிஷன் கொடுக்கணும்.
போகணும். இப்போ வந்துட்டு வேற ஒரு கம்பெனிலேருந்து செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜெமினா வந்துட்டு ஒரு ஒரு 2 ஸ்கூல்லேருந்து மட்டும் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 கம்பெனிலேருந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜேகேவ ஒரு 5 கம்பெனிலேருந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ வந்து ஆடிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெமீன் கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க. ஜெமீன்னு சொல்கிறாங்க, என்ன ஜேகேன்றாங்க. உனக்கு தெரியுமா ஜெமீன் அப்படி சொல்கிறாங்க. என்னடா அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் செலெக்ஷன் ஆயிருக்கேன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜெமீன் அவர் செலெக்ஷன் ஆனது கூட மறந்துட்டு அப்படியே எனக்கு எங்கெங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுருக்காரு. இங்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு நேம் சொல்கிறாரு. உங்கள் பாரு ஜேகே, நான் கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ ஐடல் ஆகிடுவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடா, இந்த பாட்டோட இங்கே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான்